ரெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும், படிப்பு, திருமணம், வேலை, கல்யாணம், இப்படி யோகங்கள்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது. கடக ராசி புனர்பூச நட்சத்திர பெண்களுக்கு உண்டான பதிவு. கடக ராசின்னு கேட்குறது ஒரு பெண் நண்டு, பாசம் அதிகம் உடையவங்க, அரவணைச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க. பொதுவாக இந்த கடகராசிக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு குருவுடைய நட்சத்திரம். நீங்கள் தாங்க நிறைய டாக்டர் ஆவீங்க, நிறையா படிப்பில் படித்த டீச்சர்ஸாக நிறையா வரக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தான் இது. சொல்லப்போனால் ஒரு 11 வயசு வரைக்கும் உங்களுக்கு குருவுடைய கடாட்சியம் இருக்கும். ஆனால் 11 வயசுக்கு மேலே 19 வயசு வரைக்கும் சனி திசை. ஒரு 11, 10, 21, 21, 9, 30 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டம்தான் படுவீங்க. உடல் சோர்வு, மன சோர்வு, என்னடா நல்ல வேலை கிடைக்கலையே, கிடைச்சாலும் உயர் பதவி இல்லையே, பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைலாம் உண்டு. நீங்கள் லா படிச்சிங்கன்னா வாதம் விவாதம் பண்ணக்கூடிய சனி பரமாத்மாவுடைய அமைப்பு இந்த 30 வயசு வரைக்கும் தெளிவான அமைப்பு வாழுவீங்க. குடும்பத்தக்கன வாழக்கூடிய தன்மைகள் நிறையா வரும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை அரவணைச்சு வாழக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தாலும் தாயுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்க. ஒருவேளை மாமியார் மேலே பாசம் இருந்தால் தாய்க்கு உங்களுக்கும் ஆகாது, தாய் மேலே பாசமாக இருந்தால் மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்னாவே மாமியாரும் தாயும் சொல்லக்கூடிய அமைப்பு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் 30 வயசுக்கு மேலே புதனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால உங்கள் பேச்சு எடுபடும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த 30 வயசுக்கு மேலே ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கும். இருந்திருந்தாலும் 50 வயசு 51 வயசில் ஒரு கண்டம் வரும். கேது தசை முடிஞ்சு ஒரு கண்டம் வரும். அந்த கேது தசை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து வர்றது சுக்கிர தசை. சுகபோகமாக வாழுவீங்க. என்னடா சின்ன வயசுலேயே குரு வந்துட்டு போயிடுச்சு. குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே வந்துட்டா யோகம். அதையும் விட்டு சுக்கிர பகவான் 50 வயசுக்கு மேலே வந்திருக்க, 40 வயசுக்கு மேலே வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஏக்கம் இருக்கும். அதனால் மறுஜென்மம் உங்களுக்கு கிடையாது. இந்த ஜென்மாத்திரத்திலேயே வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழ்ந்துருவீங்க. இருந்திருந்தாலும் 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் போட்டு சின்ன பின்னமாக்கிட்டு இருந்திருக்கோம். சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த யோகம் தரக்கூடிய கடகராசிக்கு 2025 சூப்பர் நேரம். அஷ்டம சனி விலகி போச்சு. குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி வரனால பொன்னும் பொருளும் அள்ளி கிடைக்க போகுது. பிரபலமாக போகிறீங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த தொந்தரவெல்லாம் விலக போகுது. ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இழுபறியில், இல்லை யாராவது ஒருத்தர் காசு கொடுத்தா என் கடனை அடைஞ்சிடும், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா என் பிரச்சனை தீந்துடும் சொல்லக்கூடிய அமைப்போ, இல்லை லட்ச ரூபாய், பல ஆயிரக்கணக்கான லட்ச ரூபாய் உங்களுக்கு கடனாக வழங்குறதுக்கு உண்டான அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல புத்திமதியோட தெளிவான அமைப்பில் முன்னோரை நினச்சி மூத்தோரை நினச்சி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம். 45 வயசு வரைக்கும் நாய்ப்படாத பாடுபடணும் கேட்குற ஒரு பழமொழியும் இருக்குது. அது மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே தான் யோகம். யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு தெளிவாக இருக்கும். அஷ்டம சனி உங்களை விட்டு விலகப் போகுது. நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை உண்டு. மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் சனி கும்பராசியில், 9ஆம் இடத்துல சனி பகவான் பேச்சிக்கிறாரு. இதே 8ஆம் இடத்துல ராகு பகவான் பேச்சிக்கிறனால உள் பயம், மன நோய் உங்களுக்கு வரும். இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திர பெண்கள் இந்த 2025 ரசித்து ருசித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை, சிவபெருமான் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சி
யோகங்கள் வரக்கூடிய தருணமா வரட்டும். கடகராசி பூச நட்சத்திர பெண்களுக்கு உண்டான பதிவு. கடகராசி பொதுவாகவே தாய்மை குணம், பாசங்குணம், எல்லாரையும் அரவணைக்கணும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி தாயி தகப்ப மேலே அளவு கடந்த ஒரு பாசம் உடையக்கூடியவங்க இந்த கடகராசி. பூச நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான். சொல்லப்போனால் 19 வருஷம் சனி மகா திசையில் வரைக்கும் நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. படிப்பும் அவ்வளவா கொடுக்காது, கவனக்குறைவை தான் கொடுக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறையாவே வரும். ஆக்டிவாக இருப்பீங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் செம்ம ஆக்டிவாக இருப்பீங்க. அதுக்குள்ளேயே கல்யாணம் காட்சிகள் முடிஞ்சு தெளிவான அமைப்பில் தேவ குணம் உடையவங்க இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு சொல்லி பிறந்தவங்க இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க. ஆன்மீக தொடர்பும் ஆன்மீக சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராசியோடைய தன்மையும் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் இருக்குது. குடும்பத்துக்குனே வாழுவீங்க. அப்படி வாழக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு கட்ட காலம், அதாவது ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஒரு கண்டம் ஒன்று வந்துட்டு போகும், தப்பிச்சிருவீங்க. அதோட சுக்கிர மகாதிசை 20 வருஷம். சின்ன வயசுலேயே யோகங்கள் வந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 50 வயசு 40 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்திருக்கும். அந்த சுக்கிர திசை வந்தனால இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தெம்பு வேணும், தைரியம் வேணும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளே உங்களை போட்டு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்திருந்தாலும் 2024 வரைக்கும் நீங்களும் துன்பத்தில் தான் அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து வாழ்க்கையில் பல நஷ்டம் பல கஷ்டத்தையும் பல லட்சங்களை ஏமாந்தும் கடனாளியால் தான் ஆயிருந்திருப்பீங்க. காசு பணம் சம்பாரிச்சாலும் கடன் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு நேரங்காலங்கள் சரியாக வரக்கூடிய தருணமும் உங்கள் ராசிக்கு நிறையவே உண்டு. 2025 பொன்னான வருஷம் உங்களுக்கு. ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறனால ஒரு ராஜ யோகங்கள் எப்படி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு யோகம் வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள்னால யோகங்கள் வரலாம், செய்தொழிலனால லாபங்கள் வரலாம், பிரகாசம் வரக்கூடிய ஒரு தன்மை, அதாவது வேல்யூ ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 வரப்போகுது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, இன்னல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழுங்க. மண்ணும் பொன்னாக போகுது. காரு வண்டி பங்களா வாங்க போகிறீங்க, வீடு வாசல் ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கு உண்டான ஆசைகள் நிறையா வரப்போகுது. செய்தொழிலில் லாபம் கிடச்சி உயர் பதவி ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமும் வருது. முத்தான வருஷம் இந்த 2025. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனை வழிபடணும். தாயை நினைங்க, மாமியாரை நினைங்க. இவங்களுடைய அன்பும் பண்பையும் அனுசரணையும் பொறுமையாக கொண்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தாய் உங்கள் மேலே இந்த கெட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு தாய் உங்களை போற்றக்கூடிய ஒரு தருணமும் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நல்ல நல்ல செய்திகள்லாம் இந்த வருஷம் உண்டு. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு தேடிக்கிறவங்களுக்கு கடகராசி பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. கல்யாணம் காட்சி நடக்காமல் இருக்கவங்களுக்கு சுபகாரியம் நடக்க போகுது. காலதாமதமாக குழந்தை இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை குட்டி குழந்தை பாக்கியங்கள் வரப்போகுது. உங்கள் கணவருக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போங்க, அதிகாரம் பண்ணாதீங்க. அடிபணிஞ்சு தாம் மாமியார் தாம் மாமனார் கிட்ட அடிபணிஞ்சு தாம் பிள்ளைங்களுக்காகவே வாழக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக கடகராசிக்காரங்க ஏமாறுவீங்க. உங்கள் கணவர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசி இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்கள் 2025 உங்களுக்கு யோகம்தான், விரயம் கம்மி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு காசு பணம் வந்துச்சுன்னா ஒன்று நகை வாங்குவீங்க, இல்லை மண்ணு வாங்குவீங்க. மண்ணும் பொண்ணும் சேரக்கூடிய வருஷம் புது கார் வாங்குவீங்க. இப்படி சுகபோகமாக வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க. வீணாக விரயம் பண்ணாதீங்க, பேராசைப்படாதீங்க. ஆசைப்பட்டு அந்த ஆசையை சரி பண்ணிக்கிங்க. ஒரு ஆசைப்பட்டு அதை சாப்பிட்ருங்க, இதை வாங்கணுன்னா வாங்கிடுங்க. இப்படியாப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வருஷம் இந்த 2025. கடகராசி ஆயில் நட்சத்திரக்கார பெண்களுக்கு உண்டான பதிவு. கடகராசி ஒரு பெண் உண்டு. கடகராசின்னு கேட்கறது தாய்மை குணமுடைய ஒரு அற்புதமான ராசி, ஒரு நீர் ராசி. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், 2 டைம் குளிக்கணும்,
ஆன்மீக ஈடுபாடு வரணும், ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கணும், ஆசைகளுடைய ஒரு ராசி. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு அமைப்பு புதன் தான் ஆதிபத்தியம். பிறப்பே புதனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறனால சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பாங்க, ஷைனிங்காக இருப்பீங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்துவீங்க, பேச்சு திறமை இருக்கும், தாய் மாமாவோடைய அனுகிரகங்கள் இருக்கும். ஏன்னா விஷ்ணு பெருமானுடைய நட்சத்திரத்தினால கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் ராட்சசன், கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். ஒரு 13 வயசு வரைக்கும் புதனுடைய ஆதிபத்தியம் 6 வருஷம் கேதுவுடைய திசை நடக்கும். 18 வயசுக்குள்ளே நீங்கள் ஏமாறுவீங்க. ஏமாறாமல் இருந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 20 வருஷம் நீங்கள் யோகக்கார். நல்ல யோகங்கள், வீடு வாசல் தோட்டம் துறவோட நல்லா சம்பாரித்து நல்ல உத்தியோகத்தில் நல்ல பெரிய பதவி அடையக்கூடிய ஒரு வருஷம் 35 வயசு வரைக்கும். அந்த 35 வயசுக்குள்ள சுக்கிரன் ஆதிபத்தியம் முடிஞ்ச உடனே உங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை எல்லாமே தேவையில்லாமல் விரயத்தில் உண்டு பண்ணக்கூடிய நேரங்காலங்கள்லாம் கொஞ்சம் உண்டு. தான் அழகு, அறிவில் தெளிவான அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை இந்த 35 வயசுக்கு மேலே சூரியனுடைய திசை நடக்கும். சாமிகிட்ட வேண்டுங்க, இறைவா இந்த வருஷம் எங்களுக்கு நல்லதை கொடு, அஷ்டம சனியிலேருந்து விலகி வச்சு கொடுத்துட்டேன், குரு கடாட்சியம் குருவுடைய பலனை கொடுத்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை தரங்கள் இனிமே உயரணும், உயர்ந்த நிலைமைக்கு வரணும், பல யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை மன்றாடி பொறுமையாக கேட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தான் யோகம். ஒரு 80% 85% உங்களுக்கு யோகம்தான். ஒரு 30 to 40% தான் விரயம், சுப விரயமாகும். நோய்க்கோ நொம்பலத்துக்கோலாம் விரயமாகாது. கார் வண்டி பங்களா வாங்கின ஆசைகள் வரும், நகை நட்டு வாங்கணும்னு ஆசை வரும், மண்ணு மேலேயும் ஆசை வரும். இந்த ஆசைகள் தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குமே தவிர தேவையில்லாமல் அற்ப ஆசைகள் இருக்காது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ஒரு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இது. இதான் நல்ல நேரம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி லைஃப்பை ரசித்து ருசித்து எல்லாரும் கடகராசி பெண்கள் அனைவரும் நல்லா வாழணும். பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை, இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது. 2024 வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம், பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. பொதுவாக 2025 சித்திரை மாதம்தான். மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க, 3 மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க. ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க. ஒரு சின்ன பவுலில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பை போட்டு மூடி வைங்க. ஒரு சின்ன ட்ரே, ஒரு தாம்பழத்தட்டு, மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு 11 குண்டு மஞ்சளை வச்சுருங்க. 25 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், ஒரே ஒரு மாலை, நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில், முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாளும் சரி, இந்த சின்ன தாம்பழத்தட்டில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பஞ்சாங்கம், ஒரு மாலை, ஒரு தேங்காய், 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசல்ல இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சு இந்த வாழைப்பழம், இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக் கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடைஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, என் வாழ்க்கையில் இது நடக்கணும், இது நடக்காமல் இருக்கு,
பிள்ளைங்க படிப்பு, வேலை, திருமணம், இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள், பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும், அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு 3 தீபார்த்தனை குச்சி மட்டும் இந்த 3 மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை உயரும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, உத்தியோகம், முயற்சி, கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார். பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது. அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது. சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது. விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது. காதல்னா காதல் கிடையாது. அவர் பாட்டை படிங்க, சஷ்டி கிருத்திகை விரதம் இருங்க, ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க. இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறையில்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும் கேட்குறது நியதி. அதனால் இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 2025 எல்லாருக்குமே யோகம்தான். 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆகுது, சனி பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க. தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும். 100க்கு 100 வரும். இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள 12 ராசியில் உள்ள பெண்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக 12 ராசிக்காரர்களும் வாழணும். சிவாய நம.